மார்கழி சங்கீத சீசனில் சபா இல்லாமல் கேன்டீன் நடத்துறது மவுண்ட் பேட்டன் மணி ஸ்ரீனிவாசன் மட்டும்தான். ஹேமமாலினி கல்யாண மண்டபத்தில் மார்கழி மகோத்சவம் உணவு கச்சேரி அப்படின்னு பேரை வச்சு விதவிதமான உணவுகளோட சாப்பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க மவுண்ட் பேட்டன் மணி ஐயர் கேட்டரர்ஸ். ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம். ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு ரங்கூன் புட்டு ஆர்டர் பண்ணினோம். இது பர்மா நாட்டில் வியாபாரத்துக்கு போன நம்ம செட்டிநாடு நகரத்தார் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்த ரெசிபி. ரவா, பாகு வெல்லம், தேங்காய் பால், துருவின தேங்காய், ஏலக்காய், முந்திரி, நெய் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப ரிச்சாக செஞ்சுருந்தாங்க. ரங்கூன்லேருந்து கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணி கேரளா நேந்திரம் பழ இலை அடை சாப்பிட்டோம். வெந்த வாழை இலை வாசனையோட அருமையாக இருந்தது. அரிசி மாவை சப்பாத்தி மாதிரி தட்டி அதுக்குள்ள நேந்திரம் பழம், பாகு வெல்லம், துருவின தேங்காய், ஏலக்காய், நெய் இதெல்லாம் சேர்த்து செஞ்ச பூரணத்தை வச்சு இலையில வேக வச்சு எடுத்திருந்தாங்க. அப்புறம் அம்மணி கொழக்கட்டை. இது செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு. கொழக்கட்டை சாஃப்டாக இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே தூவிருந்த மசாலா ரொம்பவே காரம். மெனுவில் மோர்கடியை பார்த்துட்டு அதை ஆர்டர் பண்ணினோம். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஆனால் எண்ணெய் அதிகமாக சேர்த்து அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் மோர் வாசனை தூக்கலாக இருக்கணும். நான் என்னன்னா இந்த மோர்களிக்கு தொட்டுக்க கொடுத்த அப்பளம் போட்டு செஞ்ச வத்த குழம்பு எக்ஸலண்ட்டாக இருந்தது. மோர்களி ப்ரிப்ரேஷனில் இருந்த சின்ன சின்ன குறையெல்லாம் அது சரி பண்ணிடுச்சு. வத்த குழம்புல ஊறி வெந்த அப்பளம் சும்மா வேற லெவலில் இருந்தது. கடைசியாக ஃபில்டர் காஃபி. சிக்கரி இல்லாமல் பால் காஞ்சு முருகி போகாமல் காஃபினா இது தாண்டா காஃபி பேஷ் பேஷ்னு சொல்கிற மாதிரி இருந்தது. மொத்த செலவு 770 ரூபாய். கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வெரைட்டியாக ஆத்தென்டிக் ஃபுட்டு கிடைக்குது. அதுவே பெரிய விஷயமாச்சே.